வணக்கம். நான் உங்கள் சாந்தி. இப்போ நம்ம கிராமத்து சைடில் அட்டகாசமான ஒரு கத்திரிக்காய் இறா குழம்பு வைக்க போகிறோங்க. வாணலியில் எண்ணெய் வச்சுருக்கேன், கடுகு வெந்தயம் தாளிச்சிருக்கேன், அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா தக்காளி போடணுங்க. நான் தக்காளி நான் என்னோடய ஃபுட் ப்ராசஸரில் தாங்க போட்டேன். இது வேகவே மாட்டேங்குது தக்காளி. நார்மலாக கட் பண்ணி போட்டால் நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் நல்லா வதங்கட்டோங்க. இது வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கல்லுப்பு சேர்த்துடுறோங்க. இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு. நம்ம எத்தனையோ விதமாக யாராவது செஞ்சுருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு குழம்பு நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு குழம்பு வைக்கும்போது அதை அடிச்சிக்கவே முடியாதுங்க, எத்தனை ரெசிபி வந்தாலும். தக்காளி நிறைய சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இந்த குழம்புலாம். இதுக்கு நான் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் போட்டுடலாம். கத்திரிக்காய் போட்டு நல்லா வதங்கட்டுங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம இறா சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 1/2 கிலோ பக்கம் கத்திரிக்காங்க. நான் ஒரு 1 கிலோ இறா குழம்பு வைக்கிறேங்க. 1 கிலோன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 கிலோ க்ளீன் பண்ணால் ஒரு 1/2 kg வரும். 1/2 கிலோ இறா, 1/2 கிலோ கத்திரிக்காய் போட்டு இது நல்லா வதக்கிடலாங்க. இது கிராமத்து ஸ்டைல் குழம்புங்க. 5 நிமிஷம் தான் இறா வேகணும்லாம் சொன்னாங்கன்னா 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான். நம்ம ஊரில் எப்படி வைப்போமோ அப்படி வைக்கிறோங்க நம்ம. இது நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ பாருங்கள், இறா நல்லா ரவுண்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. அந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் போட்டுடுறோங்க. காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போடுறேங்க, ஏன்னா கொஞ்சம் கலர் வரும்ன்ட்டு. ஏன்னா நம்ம நாட்டு மிளகாய் போட்டு அரைக்கிறதுனால மிளகாத்தூள் கலராக இருக்காது. அதனால் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கலராக இருக்கட்டும்ன்ட்டு அது போட்டிருக்கேங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அந்த இறாலேருந்து தண்ணி விடுது. இப்போது நம்ம புளி கரைச்சி வச்சுருக்குறோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளிப்பாக இருக்கணுங்க. இந்த மாதிரி குழம்புலாம் புளிப்பாக காரமாக இருந்தால் அது டேஸ்ட்டே வேறு, ரொம்ப நல்லாயிருக்கும். புளி கரைச்சி வச்சுருக்கோமா, புளி ஊற்றியாச்சா. அந்த அளவு பார்த்துக்கோங்க. அந்த எவ்வளோ தண்ணி இருந்தால் குழம்பு நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். நல்லா கொதிச்சு அப்படின்னா பார்க்கலாமா. ஒரு 5 நிமிஷத்தில் கொதிச்சிடும். ஏன்னா நம்ம எல்லாமே வதக்கிட்டோம் இல்லையா, இந்த மசாலா மட்டும்தான். கொதிச்சிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. பழைய சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசம் போங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி வைப்பீங்களான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.